அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடிய இடங்களில் சில சம்பவங்கள் சான்றாக அமையலாம், சில சம்பவங்கள் சங்கடங்களை ஏற்படுத்தலாம். அப்படியான ஒரு சுவாரஸ்யமான ஒரு சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போறோம். உதாரணத்திற்கு சொல்றதா இருந்தா தப்லிக் ஜமாத் நீங்க எடுத்துக்கலாம். அதுல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குது. ஆனா அதை என்ன செய்வாங்க அப்படின்னா, இஸ்லாத்தை எடுத்து கொண்டு போறோங்கிற பேர்ல, இஸ்லாத்தை எடுத்து சொல்றோங்கிற பேர்ல மக்கள் மத்தியில நிறைய புருடாக்கள் எல்லாம் விடுவாங்க. உதாரணத்துக்கு நாங்கள் ரயில்வே ஸ்டேஷன்ல தொழுதுகிட்டு இருந்தோம். ரயில் புறப்பட போற நேரத்துல ரயிலுக்குள்ள இருந்தோம். தொழுகைக்கூடிய நேரம் வந்துருச்சு. உடனே ரயிலும் எடுக்கக்கூடிய ஒரு சூழல் வந்துருச்சு. உடனே நாங்க என்ன பண்ணோம்னா, இறங்கி நாங்க சஃபுல 4 பேரும் ரயிலுக்கு வெளியில இறங்கி அந்த ஸ்டேஷன்ல இருக்குல்ல அந்த இடத்துல நாங்க தொழுக ஆரம்பிச்சோம். ரயில் எடுக்கவே இல்லை, ட்ரெயின் நகரவே இல்லை. கடைசி வரைக்கும் நாங்க தொழுகையை முடிச்ச பிறகுதான் ட்ரெயின் எடுத்துச்சு. நாங்க ட்ரெயின்ல ஏறி போனோம் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரியான சம்பவங்களை சொல்லி இஸ்லாம் உண்மையான மார்க்கம், இஸ்லாத்துக்கு வாங்க இப்படிதான் சொல்லுவாங்க. அப்ப இந்த மாதிரியான பொய்க்கதைகளையும் புனைக்கப்பட்ட விஷயங்களையும் சொல்லுவாங்க. இதுக்கு இஸ்லாத்துல அனுமதி கிடையாது. இப்படியான விஷயங்கள் இஸ்லாத்தில் இல்லை. ஆனால் இப்ப நம்ம பார்க்க போற சம்பவம் என்னன்னா, சமீபத்துல நம்ம பார்த்தோம்னா ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பு எல்லா தளங்கள்லையும் பரபரப்பாக பேசக்கூடிய ஒரு செய்தி என்னன்னா, ஹஜ் செய்வதற்காக அமீருங்கிற ஒரு சகோதரர் என்ன பண்றாருன்னா, லிபியா நாட்டுல இருந்து புறப்படுறார். அல் கடாபி, அதாவது போர் நடந்துகிட்டு இருக்குது. போர் நடந்து இப்ப கொஞ்ச நாள் தான் ஆகுது போர் முடிஞ்சு. அப்படி உள்ள சமயத்துல அந்த பேர் சர்ச்சைக்குரியதா ஆயிருது, அல் கடாபி அப்படிங்கிற அந்த நேம். அப்ப என்ன பண்றாரு அமீரு, அந்த விமான நிலையத்துல காத்து கிடக்குறாரு. அவரை ரொம்ப செக்கிங் பண்றாங்க, ஓவரான செக்கிங் பண்றதுனால நீங்க பார்த்திருப்பீங்க. நீங்க பொதுவாகவே கமல் ஹாசனுக்கே செக்கிங், ஷாருக் கான், அமீர் கான் அவங்களுக்கெல்லாம் ஏர்போர்ட்ல செக்கிங் பண்ணா அது ஒரு வகை. கான், சன், ஹன் அப்படின்னா இருக்குதுல்ல, ஹசன். அப்ப அதனால ஹசன் நம்ம முஸ்லீம்ல பேர் வைப்பாங்க. கமல் ஹாசன் அப்படிங்கிற பேர் இருந்ததுனால அவருக்கே செக்கிங். ஏன்னா முஸ்லீம்னா அப்ப தீவிரவாதி இந்த மாதிரிலாம் சொல்லி வச்சிருக்காங்கல்ல, அந்த மாதிரியான செக்கிங் தான் அங்க நடக்கும் ஏர்போர்ட்ல. சில நாடுகள் அப்படிலாம் வச்சிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த லிபியா நாட்டுல போர் காரணமாக என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த பேரு அல் கடாபி அப்படிங்கிற பேர் அவங்களுக்கு உறுத்தலா இருக்கு. ரொம்ப செக்கிங் பண்ணும்போது விமானம் எடுத்துட்டு போயிருது. விமானம் புறப்பட்ட உடனே இவர் என்ன பண்றாரு, ஏன்னா இவருடைய நியத்து, இவருடைய எண்ணம், இவருடைய கல்புல நான் ஹஜ் செய்தே ஆக வேண்டும், இறைவனுக்காக நான் ஹஜ் செய்ய வேண்டும், இறை இல்லத்தை நான் அடைய வேண்டும், அங்கு செல்ல வேண்டும் என்று அவர் உள்ள உறுதியோடு அந்த இடத்துல நிக்கிறார். எங்க பேரு ஒரு பிரச்சனையா அப்படின்னு சொல்லி நிக்கிறாரு. ஆனா விமானம் புறப்பட்டுருச்சு. புறப்பட்டா பழுதான நிலையில திரும்ப தரையிறங்குது விமான நிலையத்துல. இவங்களுக்கு ஒரே ஆச்சரியம். சரி ரைட்டு, ஒரு முறை விமானம் தரையிறங்கி பழுதாச்சுன்னா ஓகே. அவர் அந்த முறை ட்ரை பண்றாரு. மறுவட்டிக்கு அதிகாரிகள் என்ன பண்றாங்கன்னாக்க அவரை தடுத்து நிறுத்திடுறாங்க. தடுத்து நிறுத்தின உடனே மறுவட்டிக்கு விமானம் எடுக்கப்பட்டிருக்கு. விமானம் பறக்குது. போகக்கூடிய சூழல்ல மறுவட்டிக்கு பழுதாகி தரையிறக்கிறாங்க. இந்த விஷயம் பைலட்டுக்கு போயிருது. இப்படி, ஏன்னா பைலட் கண்டிப்பா தெரியும்ல, அங்க உள்ளவங்க எப்பவுமே அழைப்பு கொடுப்பாங்க. ஒரு ஆள் குறைஞ்சா கூட கடைசி நிமிடம் வரைக்கும் இந்த நபர் வரலை, இந்த நம்பர் உள்ள நபர் வரலை அப்படின்னு சொல்லிட்டு அழைப்பு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்ப என்ன ஆகுது அப்படின்னா, மறுபடியும் அழைப்பு கொடுத்துக்கும் போது விமானிகள்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த முறை நாங்கள் அமீரை விமானத்தில் ஏற்றாமல் நாங்கள் விமானத்தை எடுக்க மாட்டோம் அப்படிங்கிற உறுதிக்கு வந்துடுறாங்க. எப்படி பாருங்க, இவருடைய ஈமான் உறுதி, அவங்களும் வண்டி எடுக்க மாட்டோங்கிற உறுதி. அப்படி எல்லாம் மாத்திட்டான். ஏன்னா இவரை ஓவராக நோட் பண்ணி ஓவரா சந்தேகப்பட்டு, ஆனா இவர்கிட்ட எல்லாமே பக்காவா இருக்கு, ப்ராப்பரா இருக்கு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல ஏன் பறக்க முடியவில்லை, விமானத்தில் ஏன் ஏற முடியவில்லை, என்னால் ஏன் ஹஜ் செய்ய முடியவில்லை? அப்ப எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு அல்லாஹ் இறைவன் நாடல ஹஜ் செய்யறதுன்னு அங்க உள்ளவங்கள சொல்றாங்க. இவர் சொல்ற அல்லாஹ் நாடுனா இன்ஷா அல்லாஹ் நான் அங்க இருந்து கிளம்பிடுவேன், நான் கண்டிப்பாக இறைவனத்தை அடைவேன்னு சொல்லிட்டு மக்காவை நோக்கி போயே தீருவேன் என்று சொல்லி அவர் தீர்க்கமான முடிவில் அவர் கடைசி வரைக்கும் உள்ள உறுதியோடு இருந்ததனுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா, இவரை ஏத்தாம நாங்க புறப்பட மாட்டோம்னு அவங்க எல்லாம் நிக்கிறாங்க. பைலட்ல அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. அப்ப கடைசியாக என்ன பண்றாருன்னா, அவர் விமானத்தில் ஏற்றப்படுகிறார். ஹஜ்ஜுக்கு அங்க போய் இறக்கப்படுகிறார். எல்லாரும் சேர்ந்து போட்டோ எல்லாம் எடுத்துக்கிறாங்க. அந்த காட்சியெல்லாம் நீங்க சமூக வலைதளங்கள்ல பார்த்திருப்பீங்க. அப்ப இது நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா, இதெல்லாம் பொய்யான சம்பவம் கிடையாது. பொய்யான சம்பவத்தை சொல்லி இஸ்லாத்தை வளர்க்க நினைப்பது, இஸ்லாத்தின் பால் ஈர்க்க நினைப்பது, இஸ்லாத்தின் பால் அழைப்பது என்பது இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டது. உண்மையை சொல்லிதான் இஸ்லாத்துக்கு அழைக்கணும். இது அவர் அல்லாஹ் சொல்றாங்கல்ல, அவர்களுக்குள்ளாகவும் அத்தாட்சிகளை காட்டுவோம். இது வெளிப்படையா காட்டுற அத்தாட்சி. நமக்குள்ள சில அத்தாட்சிகள்லாம் ஏற்படும்.
நமக்கு யோசிச்சு பார்த்தாதான் புரியும். இது வெளியாட்ட போய் சொல்லி இஸ்லாத்து வாங்கன்னு கூப்பிட முடியாது, ஏன்னா எனக்குள்ள அத்தாட்சி இருக்கே. அப்ப சில விஷயங்கள் இப்ப சயின்ஸ் விஞ்ஞான ரீதியான உண்மை, குழந்தை கருவுல வளர்றது, மலைகளை முளைகளாக நாம் நட்டுள்ளோம், நீங்கள் வானத்தில் ஏறி செல்லுங்கள், இல்லாபி சுல்தான், உங்களுக்கு உண்டான அந்த ஆற்றல் இல்லாமலே தவிர நீங்கள் வானத்துக்கு மேல் ஏறி செல்ல முடியாது. இப்படி நிறைய குர்ஆன் வசனங்களுக்கு இதெல்லாம் கண்கூட பார்ப்போம், இதெல்லாம் வெளிப்படையாக தெரியக்கூடிய விஷயம். ஆனா சொல்லி இஸ்லாத்தை எடுக்கிற விஷயம். ஆனா இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வெளிப்படையாக இது மக்களுக்கு தெரியுது. அதனாலதான் நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டாங்க. நியூஸ் பேப்பர் எல்லாம் போட்டு இதை பிரபலமாகி இன்றைக்கு எல்லா மக்கள்கிட்டையும் இது போய் சேருது. இஸ்லாம் ஏன்னா அவருடைய உறுதியின் விளைவாக இன்றைக்கு அவர் ஹஜ் செஞ்சிருக்கிறார். அல்லாஹ்வுடைய நாட்டம். அல்லாஹ் அப்படித்தானே சொல்றான், அல்லாஹும்ம மானிய லிமா அஹ்தைத வலா மௌத்திய லிமா மனாத. அல்லாஹ் கொடுப்பதை தடுப்பவன் எவனும் இல்லை, அல்லாஹ் தடுப்பதை கொடுப்பவன் எவனும் இல்லை. அப்ப அல்லாஹ் ஒரு விஷயத்தை தடுத்துட்டான் அப்படின்னா அதை யாருனாலும் கொடுக்க முடியாது. அல்லாஹ் ஒரு விஷயத்தை கொடுக்க நினைச்சிட்டான்னா அது செல்வமோ பிள்ளையோ மனைவியோ மக்களோ பணமோ வேலையோ என்னவோ அல்லாஹ் கொடுக்க நினைச்சிட்டான்னா அதை யாருனாலும் தடுக்க முடியாது. அப்ப அவர் ஹஜ் செய்யணும் அப்படின்னு அல்லாஹ் நாடிட்டான். அதனாலதான் எவ்வளவு பெரிய தடைகள் வந்தாலும் அந்த தடைகளை எல்லாம் உடைத்து போடக்கூடிய அளவிற்கு லிபியா நாட்டை சேர்ந்த அமீர் அவர்களுக்கு நிகழ்ந்திருக்கிறது. அதான் அல்லாஹ் சொல்றானா இல்ல இன்னொரு இடத்துல, இல்லா ஐயஷா அல்லா, அல்லாஹ் நாடுவதை தவிர நீங்கள் நாடுவதில்லை. அதிகாரிகள் தடுக்கிறார்கள், தடுக்க நினைக்கிறார்கள், தடுத்து கொண்டும் இருக்கிறார்கள். ஆனா டிரைவர் என்னது, டிரைவருடைய உள்ளத்துல அல்லாஹ் போடுறான், நான் எடுக்க மாட்டேன் வண்டியை, எவ்வளவு பேசஞ்சர் இருந்தாலும் சரி. இப்ப இவர் ஒருத்தருக்காக வண்டி வைத்தாகுது, அந்த பேசஞ்சர் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, இவரை ஏற்று தீர்மானம் ஒரு முடிவுக்கு வருவாங்களா இல்லையா? அப்ப இதுதான் நம்ம என்ன நினைக்கணும் அப்படின்னா, நம்ம மனுஷன்கிட்ட கேட்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அல்லாஹ் நான் என்னை கோடீஸ்வரனாக்க அப்படிங்கிறோம். அது எப்படியா கோடீஸ்வரனாக்க முடியும்? நீ எடுக்கிறது வாங்குறது ஒரு 10,000 ரூபாய் சம்பளம், 15,000 ரூபாய் சம்பளம், அதுல நீ எப்படி, நான் கேட்கறது அல்லாட்ட குன் ஃபயகுன், அவன் ஆகு என்றால் அது ஆகிடும். நம்ம என்ன மனுஷன்கிட்ட கேட்கிற மாதிரி நினைச்சுக்கோ. மனுஷன்கிட்ட போய் கோடீஸ்வரனாக்குன்னு கேட்டா ஆயிருமா? ஆகாது. லட்சாதிபதி என்ன ஆயிருமா? ஆகாது. படைத்த இறைவன்கிட்ட கேட்டா அது ஆயிரும். அப்ப அந்த அளவிற்கு அல்லாஹ் மேல் அதிகமான அளப்பெரிய அளவு கடந்த ஒரு உறுதியினுடைய விளைவாக என்ன ஆகுது அப்படின்னா அவர் ஹஜ் செய்யக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகிறது. அப்ப மக்கள் எல்லாம் என்னன்னா இதுல இருந்து என்ன விளங்குது அப்படின்னா, நம்ம ஈமான்ல மிக மிக உறுதியாக இருக்கணும். அல்லாஹ்வை மாத்திரம் நம்புவதில் ஆழமாக இருக்கணும். அல்லாஹ்வை நம்புவோம் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது. அல்லாஹ்வை மட்டும்தான் நம்புவேன். எனக்கு எல்லா வகையிலையும் என்னுடைய உடல் பொருள் ஆவி என்னுடைய பிறப்பு இறப்பு அனைத்திலும் அவனுடைய நாட்டம் இல்லாமல், அதனாலதான் இன்ஷா அல்லான்னு சொல்றோம். அல்லாஹ் நாடு நடக்கும், இல்லைன்னா நடக்காது. அதுக்கு அடுத்த அர்த்தம் இன்ஷா அல்லான்னா இறைவன் நாடினால் நடக்கும், இல்லை என்றால் நடக்காது. அப்ப அந்த அளவிற்கு இறைவனுடைய நாட்டத்தால் அவர் ஹஜ் செய்திருக்கிறார்கள். அல்லாஹ்வின் மேல் சரியான நம்பிக்கையும் முறையான நம்பிக்கையும் உறுதியாக வைப்போம் என்று சொல்லி இந்த சம்பவத்தின் மூலமாக நாம் இறை நம்பிக்கையை அதிகப்படுத்திக் கொள்வோமாக என்று சொல்லி விடைபெறுகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.